அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். பகவானோட நாமாவளியை சொன்னால் இவ்வளவு பலன்களா? தினமும் 1 மணி நேரம் இறை நாமத்தை சொல்லும்போது என்னென்னலாம் பலன்கள் கிடைக்குதுன்னு இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். 1 மணி நேரம் இறை நாமத்தை சொல்லும்போது நாம் மௌன விரதம் இருந்ததுக்கு சமமாகுது. 1 மணி நேரம் நாம் இறைவனுக்கு சம்மதமாக வாழ்ந்ததாகுது. 1 மணி நேரம் ஹரிச்சந்திரன் போல உண்மையை பேசினதுக்கு சமமாகுது. 1 மணி நேரம் நீங்கள் உங்கள் மரணம் என்கிற பரீட்சைக்கு தயார் செய்தீர்கள் என்று ஆகிறது. 1 மணி நேரம் பூஜை செய்ததுக்கு ஒப்பாகிறது. 1 மணி நேரம் உங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள பிராயச்சித்தம் செய்ததாகிறது. 1 மணி நேரம் இறைவனை நோக்கி சில படிகள் முன்னேறியதாகிறது. 1 மணி நேரம் வேதம் ஓதுவதற்கு சமமாகிறது. 1 மணி நேரம் பெரியோர்கள் சொல் பேச்சு கேட்டதாகிறது. 1 மணி நேரம் நீங்கள் பக்தர்களாகிறீர்கள். 1 மணி நேரம் நீங்கள் மகான்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். 1 மணி நேரம் உங்கள் புலன்களை ஜெயித்தவர்கள் ஆகிறீர்கள். 1 மணி நேரம் தியானம் செய்தவர்கள் ஆகிறீர்கள். 1 மணி நேரம் சமாதியில் உள்ளவர்கள் போல் ஆகிறீர்கள். 1 மணி நேரம் ஒழுக்கமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். 1 மணி நேரம் பாசிட்டிவாக இருக்கிறீர்கள். 1 மணி நேரம் உங்கள் போலித்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைகிறீர்கள். 1 மணி நேரம் பாண்டுரங்கன் உங்கள் கையை பிடித்து கொண்டு இருக்கிறான். 1 மணி நேரம் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். 1 மணி நேரம் உங்களுக்கு தெரியாமல் உங்களை கோவிந்தன் ரசித்து கொண்டு இருக்கிறான். 1 மணி நேரம் மகான்கள் வாயில் வந்த நாமத்தை நாமும் சொல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆகிறோம். இந்த 1 மணி நேரத்தினால் இறைவன் நீங்கள் செய்த தவறுகளை மறந்து நிற்கிறான். 1 மணி நேரம் யாகம் செய்தவர் ஆகிறீர்கள். 1 மணி நேரம் பகவானையே நீங்கள் கடனாளியாக்குகிறீர்கள். 1 மணி நேரம் நீங்கள் கங்கையில் குளித்தவர்கள் ஆகிறீர்கள். 1 மணி நேரம் யமுனையில் குளித்தவர்கள் ஆகிறீர்கள். 1 மணி நேரம் காவிரியில் குளித்தவர்கள் ஆகிறீர்கள். 1 மணி நேரம் பிருந்தாவன மண்ணில் உருண்டு பிறண்டவர்கள் ஆகிறீர்கள். 1 மணி நேரம் கோடி கோடியான புண்ணியத்தை சம்பாதிக்கிறீர்கள். பகவானின் நாமத்தை சொல்லும் அந்த 1 மணி நேரத்திற்கு இவ்வளவு மகிமைகள் இருக்கும் பொழுது பகவானின் நாமாவளிகளை நாமும் சொல்ல துவங்குவோம். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.